வைணவ தலம் இருந்தக்கூடிய எச்சங்கள் வந்து அங்கங்க காணப்படுது, அந்த தூண்கள் எல்லாம் காணப்படுது. இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து அமர்ந்த நிலையில ஒரு கம்பீரமான சிற்பங்கள், அதாவது ஒரு சிலை. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், 4 திருக்கரங்களுடன் சங்கு மற்றும் சக்கரம் தாங்கி அந்த பாண்டியர்களுக்கு உரித்தான அந்த கரந்தை மகுடத்தோட ரொம்பவும் அழகிய அவரோட முகம் பாருங்க, ரொம்பவும் அழகான ஒரு முகம், அதாவது ஒரு சிரித்த புன் உருவலோட இருக்கிற மாதிரியான ஒரு முக அமைப்புல காட்சி கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல இவர் வந்து மூலவரா இருந்தவர் கோவில்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு தகர செட்ல வந்து அமர்த்தி வந்து வழிபாடுகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த வீர சிகாமணி பாத்தீங்கன்னா சைவம், வைணவம், சமணம் இந்த மாதிரி 3 மிகப்பெரிய ஒரு மதங்களுக்கும் முக்கியமான ஒரு தலமா வந்து விளங்கி இருக்கு அப்படின்னு நம்மளால எளிதா சொல்ல முடியுதுங்க. இவருடைய பெயர் பாத்தீங்கன்னா ராஜமன்னார் சுவாமி அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க. இந்த இந்த சன்னதி எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த நம்ம குடைவரை கோவிலுக்கு பக்கத்திலே, அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட இடது பக்கம் பாத்தீங்கன்னா இவரோட சன்னதி இருக்குது. இது பெரிதளவு யாருக்கும் தெரியாது, ஏன்னா எல்லாருமே வந்து சிவபெருமானை பாக்குறாங்க அப்படியே போயிருவாங்க. அதனால நீங்க வீர சிகாமணி வந்தீங்கன்னா நிச்சயம் இவரையும் தரிசனம் பண்ணுங்க.